ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. மகாநதி சீரியலில் இன்றைக்கி ஃபுல்லாகவே எமோஷனல் ட்ராக் தான். இந்த இடத்துல நம்ம விஜய் பேசுனது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நீ வெளியே போகிறதுனா வெளியே போகிறேன்னு சொல்கிறவங்க யாரும் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. கிளம்பு அப்படிங்கிற லெவலுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இதனால் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம காவேரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு காவேரி விட்டு கிளம்பிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம விஜய் தேடி கண்டுபிடிக்கிறாரா, இல்லை அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாரோ, போக விடாமல் திறக்கிறாரோ நமக்கு தெரியல. பட் ஆனால் கிளம்புறாங்க, அது மட்டும் கன்ஃபார்ம் நாளைக்கு எபிசோடில். இன்னொரு பக்கம் அவங்க ஒத்துக்கிறாங்க, என் மேலே தான் தப்பு இருக்குது, என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கெல்லாம் பிரச்சனை அந்த வீட்டு வெளியே போகிறேன்னா இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடும், இந்த வீட்டுக்கு ராகினியும் வரமாட்டாங்க. இது நான் வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்கிறது எப்போ சொல்லியிருக்கணும்னா, அந்த சித்தி வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொன்னாங்களே, அப்போ சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் நைட்டு காவேரி விஜய் கிட்ட தான் சொல்கிறாங்க, காவேரி இந்த மாதிரி என் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. தாத்தாவை பார்த்துட்டு அப்படியே ஆஃப் ஆகிடுறாங்க. ஸோ தாத்தா கிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. பட் தாத்தாவும் இந்த இடத்துல என்கிட்ட நீ சொல்லிக்கலாமா, உனக்காக எல்லாத்தையும் நான் நின்னல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி நானே இந்த நிச்சயத்தை நிப்பாட்டிருப்பேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் நடந்திருக்கு. பட் இப்போ கண்டிப்பாக இவங்க வீட்டுக்கு தெரியாதுங்க நம்ம காவேரி பண்ணது எவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ராகினி ஒன்ஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். அது வரைக்குமே நம்ம காவேரி பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இன்கேஸ் நம்ம காவேரி விஜய் கிட்ட சொல்கிறாங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டு வரதே உனக்காக தான், அஜயெல்லாம் லவ்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதையும் சொல்கிறாங்க. அந்த டைமில் நம்ம விஜயோட மூஞ்சி மட்டும் கொஞ்சம் மாறின மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அவர் அவரோட மனசில் எந்த மாற்றமுமே இல்லை. காவேரி நாளைக்கு என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக மேரேஜ் தான், அதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.